வணக்கம். உதயநிதி அவர்களுக்கு எதிராக சென்னையில் போராட்டம். மீண்டும் சனாதானத்தை பற்றி பேசியதால் வசமாக சிக்கிக்கொண்டார் உதயநிதி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏற்கனவே சனாதானத்தை பற்றி பேசிதான் தற்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்திற்கு வந்துள்ளது திமுக. மீண்டும் சட்டசபையில் சனாதானத்தை பற்றி பேசி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை நிலைப்பாட்டை வைப்பது நிச்சயம் இந்த எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் கூடிய விரைவில் இழக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். தற்பொழுது உதயநிதி அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடிய அளவிற்கு உருவாகியுள்ளது. அதற்கு முன்பாக முதலில் இந்த சனாதன பிரச்சனையை உதயநிதி அவர்கள் எங்கு பயன்படுத்தினால் அவர்களுக்கு எதிரான போராட்டங்கள் அப்பொழுதே எப்படி இருந்தது என்பதையும் சுருக்கமாக நாம் பார்த்துவிடலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதானம் குறித்து பேசிய விவகாரம் 2023 தொடங்கி தற்பொழுது 2026 ஆண்டு வரையிலும் தமிழக மற்றும் இந்திய அரசியலில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாகவே நீடித்து வருகிறது. கிட்டத்தட்ட இந்த சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு சாதி சமய மதம் ரீதியான வாக்குகளை செலுத்தவில்லை. விஜய் அவர்கள் என்ற ஒற்றை முகத்தை பார்த்துதான் வாக்குகளை செலுத்தியுள்ளனர். இதை பார்த்தும் கூட இன்னமும் உதயநிதி அவர்கள் திறந்தவில்லை என்றால் நிச்சயம் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு தகுதி அற்றவர் என்றும் கூறப்படுகிறது. செப்டம்பர் 2 2023 அன்று சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்க மாநாட்டில் உதயநிதி அவர்கள் முதலில் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், மக்களை பிரிக்கும் சனாதானம் என்பது டெங்கு மலேரியா போன்ற நோய்களை போன்று அதை எதிர்க்கக்கூடாது, முற்றிலும் ஒழித்துவிட வேண்டும் என்று ஆரம்பத்தில் பேசியிருந்தார். இதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கும் விதமாக வடமாநிலங்களில் உதயநிதி அவர்களது போட்டோக்கள் கிட்டத்தட்ட ஆசா அவர்களது போட்டோக்களை பப்ளிக் டாய்லெட்டுகளில் ஒட்டி அவரது பெயர்களையும் குறிப்பிட்டு அங்கு சிறுநீரகம் கழிக்கக்கூடிய ஒரு சூழலையும் அப்பகுதி மக்கள் உருவாக்கினார்கள். சனாதானத்தை பற்றி பேசுவது எந்த இடம் என்பது முற்றிலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இடத்தில் பேசி அவர்களது ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்த்திருக்க வேண்டும். ஆனால் அரசியலில் அண்ணா அவர்கள் தொடங்கி கலைஞர் அவர்களது காலத்திலிருந்து தற்பொழுது வரை உதயநிதி அவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்களது மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை கூட உணராமல் உதயநிதி அவர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய சனாதான பிரச்சனையை பயன்படுத்தியதால் தற்பொழுது உதயநிதி அவர்களது சனாதான பிரச்சனையால் தான் திமுக ஆளும் கட்சி அந்தஸ்தை இழந்துவிட்டது, எதிர்க்கட்சியாக வந்துள்ளது என்ற உளவுத்துறை ரிப்போர்ட்டும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது டேபிளுக்கு வந்துவிட்டது. மேலும் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றும் சனாதான பிரச்சனை, அதுவும் சட்டசபையில் அங்கு நடக்கக்கூடியது வாக்கெடுப்பு தான். அதில் முதல்வராக விஜய் நீடிக்கலாமா வேண்டாமா என்பதை கூறிவிட்டு சென்று விடலாம். ஆனால் தேவையில்லாத விஷயத்தை பேசி சனாதானத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒழிப்போம் என்று கூறியதால் அங்கு உதயநிதி அவர்களுக்கு எதிராக மக்கள் மீண்டும் உதயநிதி அவர்களது பேச்சு மாறவில்லை. அவர் இன்னமும் திருந்தவில்லை. அவர் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு தகுதி அற்றவர், உடனடியாக அவரது பதவியை மாற்ற வேண்டும், இதை பற்றி பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சென்னையில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் உதயநிதி அவர்கள் பற்றியான சில கருத்துக்களையும் ஸ்டாலின் அவர்களது டேபிளுக்கு சென்றுள்ளது. நேற்று இரவு சரியாக 11:30 மணி அளவில் உதயநிதி, கனிமொழி, சபரீசன் 3 நபர்களும் ஒரே இடத்தில் சந்தித்து பேசியுள்ளனர் ஸ்டாலின் அவர்களது அறையில். இதில் நிச்சயம் மீண்டும் மீண்டும் குளறுபடிகளை செய்வதோ அல்லது எனக்குத்தான் அதிகாரங்கள் அதிகம், உனக்குத்தான் அதிகாரம் அதிகம் என்று பவர் பாயிண்ட் பற்றி ஒரு அணியாக பிரிந்து செயல்படுவதோ இனி திமுகவில் தொடர்ந்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து அதிமுக தற்பொழுது பிளவடைவதை போல திமுக பிளவடைந்தால் கோபாலபுர குடும்பம் இனி திமுகவை கட்டுப்படுத்த முடியாது என்பதை ஸ்டாலின் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். ஏனென்றால் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற உடனே இங்கு ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அது நான் தான், எனக்கு கீழ் யாரும் கிடையாது, மக்கள் தான் எனக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒரே மன்னர்கள் என்பதையும் அவர்களது பேச்சைத்தான் நான் கேட்பேன், அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு என்றால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன், யார் என்று கூட பார்க்க மாட்டேன் என்பதையும் பேசியிருப்பார். இதுதான் விஜய் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியும் அவரது வெற்றி வாய்ப்பை தக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆதாரமாகவும் மாறிவிட்டது. ஆனால் அதே பாணியில் திமுகவில் நடக்கிறதா என்று கேட்டால் கனிமொழி அவர்கள் ஒரு பவர் சென்டர் என்றும் சபரீசன் அவர்கள் ஒரு பவர் சென்டர் என்றும்
உதயநிதி அவர்கள் ஒரு பவர் சென்டர் என்றும் தற்பொழுது திமுகவில் பிளவுபட்டு இருப்பதால் ஒட்டுமொத்தமாக மக்கள் இனியும் திமுகவை நம்ப மாட்டார்கள். எங்கு பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் என்று மாறிக்கொண்டே இருப்பதால் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் இனி தொடர வேண்டும் என்றால் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை விட மிகவும் மோசமாக மாறிவிடும். தற்பொழுது இருக்கக்கூடிய ஜென்சி ஜெனரேஷன் அவர்களிடம் சனாதானத்தை பற்றி பேசினாலோ அதை பற்றி என்னவென்று அவர்களிடம் கேட்டாலோ தெரியாது. ஏனென்றால் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். பெண்களது ஓட்டுக்களையும் இளைஞர்களது ஓட்டுக்களையும் தான் நாம் இழந்துவிட்டோம். ஜென்சி அரசியலை நாம் பார்க்க வேண்டும். அவர்களைப் போல நாம் அரசியல் செய்ய வேண்டும். இனியும் சனாதானத்தை கையில் எடுத்தால் சென்னையில் நடைபெறக்கூடிய போராட்டங்களைப் போல் இது திமுகவிற்கு மேலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று உதயநிதியை எச்சரிக்கை செய்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள். அடுத்த செய்தி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இனி விஜய் அவர்களுக்கும் தான் போட்டியே என்று ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் விஜய் அவர்களது தரப்பிலிருந்து கூறப்படுவது என்ன தெரியுமா? இனி அதிமுகவிற்கும் விஜய் அவர்களுக்கும் தான் போட்டியே, திமுகவை மக்கள் முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள் என்ற கருத்துக்களையும் ஆதவர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்பொழுது இளம் தலைமுறையினர்களுக்கு ஏற்றவாறு அரசியலை நாம் செய்ய வேண்டும் என்று திமுக, அதாவது வயது 67, 57 கிட்டத்தட்ட 74 வயதுடைய மூத்த நிர்வாகிகள் இருந்து கொண்டு மக்களை இன்னமும் அவர்கள் திருந்தவில்லை. KN நேரு அவர்கள் அவர் வெற்றி பெற்ற தொகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய அந்த பொன்னாடைகளை கூட அவர் வேண்டா வெறுப்பாக பெற்று இன்னமும் அவர் மக்கள் எஜமானர்கள் என்பதை மதிக்கவில்லை. கிட்டத்தட்ட கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்து விட்டார். அரசியல் என்பது வெற்றியும் தோல்வியும் இருப்பது உண்மைதான். மக்கள் யாருக்கு ஆதரவுகளை தெரிவிக்கிறார்களோ அவர்களது விருப்பம்தான். ஏன் ஜெயலலிதா அவர்கள் கூட தான் தோற்று இருக்கிறார். ஆனால் முதல்வராக தொடர்ச்சியாக 2 முறை வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்ததை திமுகவின் மூத்த நிர்வாகிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிலும் குறிப்பாக முன்னாள் திமுகவின் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொளத்தூர் தொகுதியை ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூர் போல் வைத்திருந்தார். ஆனால் அப்பகுதி மக்கள் முட்டாள்கள், ஸ்டாலினையே தோற்கடித்து விட்டார்கள் என்று அந்தர்பல்ட்டி அடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் தற்பொழுது அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். மக்களை முட்டாள் என்று எப்படி அவரால் கூற முடியும்? கிட்டத்தட்ட உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தினால் நல்லவர்கள், அதை தோல்வியே அடைய வைத்தால் முட்டாள்களா? நிச்சயம் இதற்கான பதில்களை வருகின்ற தேர்தல்களிலும் பார்ப்பார்கள். மக்கள் முட்டாள்கள் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.